கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணனே. அடியனாகிய நான் இதுகாரும் அவதாரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற வரிசையில் இன்றைக்கு கிருஷ்ணாவதாரம் பற்றிய லீலைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கின்ற காலத்து யாரை சேர்கின்றதோ அந்த இனத்திற்கு பெருமை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இதுகாரும் 9 அவதாரங்களை பார்ப்பதற்கு முன்பாக 8 அவதாரங்களை பார்த்தோம். மீனாய், வராகமாய், ஆமையாய், வாமனமாய், நரசிங்கமாய், பரசுராமராய், பலராமராய், ராமனாய் கண்டோம். இதில் என்ன பெருமை என்றால், ஒவ்வொரு இனத்திற்கும் அந்த சார்பாக அவதாரங்கள் எடுக்கின்ற பொழுது அந்த இனத்திற்கு பெருமை. மச்சாவதாரம் எடுத்த பொழுது மீனினத்திற்கு ஒரு பெருமை, கூர்மாவதாரம் எடுத்த பொழுது ஆமை இனங்களுக்கு ஒரு பெருமை, வராகாவதாரம் எடுத்த பொழுது பன்றிகள் இனத்திற்கு ஒரு பெருமை, வாமனாய் வந்த பொழுது சிறுவனாய் நின்ற அந்த தன்மையிலே இருக்கின்ற குரல் வடிவத்திற்கு ஒரு குரல வடிவத்திற்கு பெருமை சேர்த்தவர். நரசிங்கமாய் வந்த பொழுது விலங்காகிய சிங்கத்திற்கே பெருமை வந்தது. இப்படி ஒவ்வொரு அவதாரங்களிலேயும் அந்தந்த இனத்திற்கு சார்ந்து வருகின்ற பொழுது அந்த இனத்தால் பெருமை அடைகின்றார்கள். பரசுராமனாய் தந்தை சொல் நிகாது நின்றவன், பலராமனாய் நடுநிலைமையாய் நின்று அதற்கும் இதற்கும் இல்லாமல் நடுநிலையாய் கல்வியை போதித்தவன், ராமாவதாரம் மனித பிறப்புக்கே ஒரு பெருமை சேர்த்தவன். ஒரு மானிடனாய் பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய ஒரு அவதாரம் ராமாவதாரம். அடுத்து வருகின்ற இந்த கிருஷ்ணாவதாரம் பற்றி இன்றைக்கு நாம் காணப்போகின்றோம். இந்த கிருஷ்ணாவதாரத்தால் பெருமை பெறப் போகின்றவர்கள் யார் என்றால் ஆயர்கள். ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி எல்லாம் நிறைந்தவர்கள், பக்தி உள்ளம் படைத்தவர்கள், கடவுளை பற்றிய பற்றுடையவர்கள், மேலும் கடவுளை பற்றி தெரிந்தவர்கள், வேதம் கற்றவர்கள், வேள்வியை நடத்துபவர்கள், இவர்களால் மட்டும்தான் இறைவனை காண முடியுமா? இல்லை இல்லை, வேறு எவராலும் காண முடியும் என்பதற்கு ஆண்டாள் ஒரு சாட்சியாக நின்று ஆயர் குலத்தாரை தட்டி எழுப்பினார் அல்லவா? அந்த ஆயர் குலத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காகவே ஆயர்குடி தலைவனாய் பிறந்தவன் மகாவிஷ்ணு. வழக்கம் போல் அவதாரங்கள் எப்பொழுதுமே தேவர்களுடைய நலனுக்காக, துஷ்டர்களுடைய அழிவிற்காகத்தான் அவதாரங்கள் தோன்றும். அந்த மாதிரி துஷ்டர்களுடைய அவதாரம் என்று சொல்லுவதற்கு, அவர்களை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு நல்லவனாய் வந்தான் என்று சொல்லுவதை காட்டிலும், எங்கெங்கு தீங்கு நடக்கின்றதோ, எங்கெங்கோ அநீதிகள் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் அதர்மங்கள் தலை தோங்கி தர்மங்கள் மூளையிலே நிற்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவதாரம் செய்வோம் என்று கண்ணனே தன் வாய்ப்பட சொல்லி இருக்கின்றார். யதா யதா தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜ்யாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகந்தோறும் நான் வருவேன். எதற்காக? அதர்மஸ்ய ததாத்மானம், அதர்மத்தை அடிவோடு அழித்துவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதர்மம் அழிந்து தர்மம் ஸ்தாபனமாக வேண்டும் என்பதற்காகவே நான் யுகந்தோறும் அவதாரம் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றான் கண்ணன். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஆயர் குலமே சிறப்படைகின்றது. ஆயர் குலம் சிறைப்படுவதற்கான காரணம் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அவன் அவதாரம் எடுக்கின்ற காலத்தில் என்ன அநீதி இருந்தது என்றால், அநீதி என்று சொல்ல முடியாது, ஒரு வகையில் சுயநலம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக அரக்கர் குலம் அழிய வேண்டும் என்று ராமாவதாரம் தோன்றியது போல் அறக்கரை அடியோடு ஒழித்தவன் என்று சொல்லலாம் ராமாவதாரத்தை.
கிருஷ்ணாவதாரத்திலே அப்படி என்ன ஒரு அநீதி நடைபெற்றது என்று சொன்னால், அநீதி என்று சொல்ல முடியாது, சுயநலத்தின் காரணமாக அநீதிகள் வரிசையாக பிறக்கத் தொடங்கியதுதான். கண்ணனுடைய அவதாரம் பற்றிய பெருமை நமக்கு பெரியோர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே, அதாவது கம்சனுடைய தங்கை தேவகி, அவளை நல்ல முறையிலே ஒரு மன்னனுக்கு, வசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றான் கம்சன். விரும்பியபடி திருமணம் முடிந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசைகளை எல்லாம் தேரின் மூலமாக அனுப்புகின்றான். படைபடையாக அவள் பின்னால் செல்லுகின்ற பொழுது இறுதியிலே தமையனாகிய கம்சனிடத்திலே விடை பெற்று கொண்டு அவள் புறப்பட தயாராகின்ற பொழுது வானத்திலே இருந்து ஒரு அசிரீரி வாக்கு. என்ன என்றால், கம்சா, இவ்வளவு பெருமையாக சிறப்பாக நின் தங்கையினுடைய திருமணத்தை முடித்து சீர்வரிசைகள் கொடுத்து மகிழ்ச்சியோடு இருக்கின்றாயே, இவள் வயிற்றில் பிறக்கின்ற 8வது குழந்தை உன்னுடைய உயிரையே குடிக்கும் காலன் என்று ஒரு அசிரீரி எழுகின்றது. அப்படி அசிரீரி எழுகின்ற பொழுது கம்சனுக்கு ஒரு அதிர்ச்சி. தங்கையின் மேல் இருந்த பாசம், வசுதேவராகிய மணமகன் மேல் இருந்த பற்று, தான் கொடுத்த சீர்வரிசைகள், நாட்டு நலன், தந்தை தாய், இவை அனைத்தும் அந்த நேரத்திலே அவனுக்கு மறந்து போய்விட்டது. இவளுடைய வயிற்றிலே பிறக்கின்ற 8வது குழந்தை எனக்கு காலன் என்றால், இவளை நாம் எங்கு செலுத்துவது, எப்படி போக வைப்பது, இப்பொழுதே கொன்றுவிட வேண்டும் என்று அந்த தேவகியை கொல்ல போனார். அப்பொழுது சொன்னார்கள், இவளை கொல்வதால் என்ன பிரயோஜனம்? உன்னுடைய தன்மைக்கு எது உனக்கு அழிவு என்பதை முன்கூட்டியே சொல்லிவிட்டோம். இவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தை உனக்கு எவன் என்று. இவளை கொன்று விட்டால் 8வது குழந்தை எங்கு பிறந்து வருவான் என்று எப்படி தெரியும் உனக்கு? ஆகியனாலே இவர்களை விட்டுவிடு என்று சொன்ன பொழுது, இவர்கள் நம் முன்னாலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தங்கையாகிய தேவகையும் வசுதேவரையும் கொண்டு போய் மதுராபுரியிலே இருக்கக்கூடிய அந்த சிறையிலே அடைத்து விட்டான். ஆனால் ஓரறையில் அடைத்தான். எதற்காக என்றால், 8வது குழந்தை பிறக்கும் போது நான் பார்க்க வேண்டும், 8வது குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையிலே கொல்ல வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டியவன். வாழ்நாள் சிறைக்கூடத்தில் கூட அழகாகத்தான் சென்றது, அமைதியாகத்தான் சென்றது. ஓராண்டு கழிந்தது. தேவகி ஒரு மகவை பெற்றெடுத்தாள். அப்படி பெற்றெடுத்த காலத்து காவலர்கள் சொன்னார்கள், சிறையில் இருக்கிற தேவகிக்கு குழந்தை பிறந்து விட்டது, அழுகுரல் கேட்டது என்று சொன்னார். விட்டிருக்கலாம் கம்சன். அவனுக்கு ஒரு பயம். வேகமாக ஓடி வந்தான் சிறை பக்கம். வந்தவன் அந்த குழந்தையை தேவகியினுடைய கரத்திலே இருந்து பிடுங்கி வானத்திலே வீசி வாளை குறுக்கே வைத்தான். குழந்தையை இருக்கூறாக்கினான் கம்சன். எல்லோரும் சொன்னார்கள், 8வது குழந்தை தானே கம்சனுக்கு யமன், ஏன் முதல் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவன் வரிசைப்படி கொன்று கொண்டே இருந்தான். ஆனால் இறைவன் நினைத்தால் மாறுபாடாகத்தானே நடக்கும். 7வது குழந்தையாக இருக்கின்ற அந்த சிசுவை மகாவிஷ்ணு தன்னுடைய மாயையினால் நந்தகோகுலத்திலே இருக்கின்ற ரோகிணியின் வயிற்றிலே உதயமாக வைத்து தான் 8வதாக பிறக்கின்றான். அப்படி பிறக்கின்ற பொழுது தேவர்களுடைய வேண்டுதலின்படிதான் மகாவிஷ்ணு பிறக்கின்றார். உலகத்திலே அநீதிகள் தலை தூக்குகின்ற பொழுது அவற்றையெல்லாம் அழிப்பதற்காக தோன்றுபவன் தானே நீ, பாட்கடலில் இப்படி பழி கொண்டிருந்தால் எப்படி என்று அவனை தட்டி எழுப்புகின்றார்கள். எழுப்புகின்ற பொழுதுதான் மகாவிஷ்ணு அந்த அவதாரத்திற்கு ஏற்பாடாகின்றான். சிறையிலே இருக்கின்ற தேவகியும் வசுதேவரும் எல்லாம் பல எம்பெருமானை வணங்கிக் கொண்டிருக்கின்ற அடியேற்கு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது தேவராக இருந்தால் ஆகாதா, ஒரு தெய்வமாக இருந்தால் ஆகாதா, அவன் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் தெய்வத்தை வணங்கி வணங்கி இறைநாமத்தை சொல்லி சொல்லி அந்த கருவை சுமக்கின்றாள். சுமந்த காலத்து 8வது குழந்தை பிறக்கின்ற காலத்து பிறந்தும் விட்டான். ஆனால் ஒரு மாயை என்ன என்றால், இருட்டு நேரம், சிறைச்சாலை முழுவதும் இருள். கண்ணன் பிறந்த இடம் அஸ்தத்தின் 10ஆம் நாள்.
அதாவது ஆவினி அஷ்டமி நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் தோன்றுகின்றான் கண்ணன். அப்படி தோன்றுகின்ற பொழுது நான் யாரோ என்று தாய் நினைத்து விட்டால் என்ன செய்வது என்று தேவகிக்கு அவன் காட்சி தருகின்றான். நானே வந்திருக்கிறேன், உன்னுடைய வேண்டுதல் படி நானே மகனாக வந்திருக்கின்றேன் என்று காட்சி தருகின்றான். ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், உன்னாழி வண்ணன்பால் என்று சொல்லுகின்ற ஆழ்வாருடைய பாசுரப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகாவிஷ்ணு காட்சி தருகின்றான். பட்டு பீதாம்பராடை, நவரத்தன மாலைகள், சங்கு சக்கரம், வாள் தண்டு என ஆயுதங்கள் ஏந்தி பொன்னார் நிலையிலே அவன் சிறைச்சாலைக்குள்ளே அப்படியே ஒளிமயமாய் தேவகிக்கு காட்சி தருகின்றான். மகனை பெற்றுவிட்டேன், என்னுடைய வேண்டுதலுடைய மகாவிஷ்ணுவை நான் மகனாக பெற்றுவிட்டேன், ஆனால் வளர்க்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சினாள். உண்மைதானே? இந்த 8வது குழந்தை பிறந்தவது எப்படி தெரியாமல் இருந்தது என்பதுதான். ஒரு மாயை, இருட்டு, காவலர்கள் அத்தனை பேரையும் உறங்க வைத்து விட்டான் தன்னுடைய மாயத்தால். தந்தையிடத்திலே சொல்லுகின்றான், அந்த குழந்தை பிறந்தவுடனே பேசிய ஒரு குழந்தை என்றால் அவன் கண்ணன் மட்டுமே. இந்த உலகத்தில் பிறந்த குழந்தைகள் யாரும் பிறந்தவுடனே பேச முடியாது. ஆனால் பிறந்தவுடனே பேசியது ஒரு குழந்தை என்றால் அது கண்ணன் ஆக்கிய இந்த அவதாரத்திற்குரிய புருஷன் தான் பிறந்தவுடனே பேசினான். தந்தையையும் தாயையும் வணங்கி சொன்னான், தந்தையே, உமக்கு நான் மகனாக பிறந்து விட்டேன். கம்சன் கண்ணிலே பட்டு என்னுடைய உயிர் மாய்ந்து விடுவோ என்று கவலைப்பட வேண்டாம். இன்று உமக்கு நான் யோசனை சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றான். என்ன யோசனை என்றால், இந்த இருள் நேரத்திலே நான் பிறந்திருக்கிறேன், இந்த சிறைச்சாலைக்குள்ளே பிறந்திருக்கிறேன். என்னை தாங்கள் எங்கு கொண்டு போய் விட வேண்டும் தெரியுமா? நந்த கோகுலத்திலே விட்டுவிட்டு அங்கே பிறந்திருக்கின்ற மாயை என்று சொல்லக்கூடிய என்னுடைய தங்கையாகி துர்க்கையை இங்கே நீங்கள் கொண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். தந்தையிடத்திலே சொல்கிறான், இருள் சூழ்ந்த நள்ளிருட்கண் தந்தை நீயே தன் இருபொதிகை திருக்கரத்திலேந்தி அக்கறை இருக்கும் நந்தகோபன் மனைக்கண் எமை விடுத்து அந்தர துந்துவி மாயையை இவன் கொணர்க என்பான். தந்தையாகி நீயே உன் கையாலே என்னை எடுத்துக்கொண்டு போய் நந்தகோபனுடைய கோகுலத்தில் விட்டுவிடு என்று சொல்லுகின்றான். இந்த இருளிலே நான் எப்படி போவேன் என்று தயங்குகின்ற பொழுது சிறைச்சாலை கதவுகள் தானாக திறந்தது. காவலர்கள் எல்லாம் உறைந்து கொண்டிருந்தார்கள். வசுதேவன் அந்த குழந்தையை ஒரு கூடையிலே வைத்து தலைமையில் வைத்து சிறைச்சாலை விட்டு வெளியில் வருகின்றான். வானமோ கருகருவென்று மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. தாரதாரியாய் மழை பொழியப் போகின்றது. நந்தகோகுலமோ யமுனைக்கரையின் அக்கரத்திலே இருக்கின்றது. அக்கறையில் இருக்கின்ற நந்தகோகுலத்திலே கொண்டு விட வேண்டுமானால் இந்த குழந்தையை சுமந்து கொண்டு போக வேண்டும். எப்படி போவது என்று தயங்கினான் வசுதேவன். அந்த நேரத்தில் தான் கூடையிலே வைத்திருக்கின்ற குழந்தை புன்னகை புரிந்தவாறு தேவர்களெல்லாம் மலர்மாறி பொழிக, துந்திவி தாரகைகள் தாரையாய் மின் மேகங்கள் மழை பொழிக, அங்கே குழந்தை நனைந்து விடுமோ என்று நந்தகோபனுடைய நிலையிலே அக்கரை செல்லுவதற்கு முன் குழந்தை நனைந்து விடுமோ என்று அச்சத்தால் இருந்த வசுதேவருக்கு முன்னர் பிறந்த ஆதிசேஷனாக்கிய அந்த கொடை பணித்தம் பணி செய்ய 1000 நாவுகள் படைத்த ஆதிசேஷன் குடையாயிருக்க சிறு குழந்தையாகிய கண்ணன் மேல் ஒரு துளி விழா வண்ணமாக அவன் யமுனையின் பெருக்கான வெள்ளத்திலே சுமந்து செல்லுகின்ற வசுதேவனுடைய நிழலில் அந்த குழந்தையின் பாதங்கள் யமுனையில் பட 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 அப்படியே யமுனை வழிவிட்டது வசுதேவருக்கு. வேகமாக சென்றான். நந்தகோகுலத்திலே யசோதை பெற்றெடுத்த மகள். யசோதைக்கு பக்கத்திலே ஒரு குழந்தை படுத்திருந்தது. அந்த குழந்தையை அவன் எடுத்துக்கொண்டு அச்சுதனாகிய அவனை யசோதையின் பக்கம் வைத்தான். அந்தரம் காணின் நந்தகோகுலத்தில் யசோதை சீலமயக்கத்தால் உள்ளபோது அச்சுதனை அங்கே வைத்தான். அங்கே வைத்துவிட்டு பெண்ணை எடுத்துக்கொண்டு வந்தான். வேகமாக வந்தான். திரும்பி சிறைச்சாலைக்கு வருகின்ற பொழுது தானாக சிறை கதவுகள் மூடிக்கொண்டன.
இவன் உள்ளே வந்தவுடனே காவலர்கள் எல்லாம் விழித்து கொண்டார்கள். இப்பொழுது குழந்தை அழுத பொழுது காவலர்கள் சொன்னார்கள் கம்சனிடத்திலே, மன்னா, தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்து விட்டது என்று. வேகமாக வந்தான். ஏனென்றால் அவனை உயிரை மாய்க்கப் போகின்ற ஒரு காலன் என்றளவா சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலனை நான் முடிப்பேன், 7 குழந்தைகளை கொன்ற மாதிரி இதையும் கொள்வேன் என்று சொல்லி வேகமாக வந்தவன் தேவகியின் கரத்திலே இருக்கின்ற அந்த பெண் குழந்தையை தன் கரத்தால், இடது கரத்தால் தூக்கி மேலே வீசினான். வழக்கம் போல் எல்லா குழந்தைகளையும் மேலே வீசி வலக்கரத்தால் வாழ்காட்டி இருகூறாக்கும் கம்சன் இன்றைக்கும் அதைத்தான் செய்தான். ஆனால் வானுலகத்தே சென்றிருக்கின்ற இந்த மாயையாக்கிய துர்க்கை வானத்திலேயே நின்று கொண்டாள். அவனுடைய வாழுக்கிரையாகவில்லை. கம்சனே, உண்மை தெரியாது செய்கின்றாய். நான் உனக்கு கொல்வதற்கென்று பிறந்தவள் அல்ல. உன்னை கொல்வதற்கென்று பிறந்தவன் எங்கோ இருக்கிறான். அவன் மாயமாய்விட்டான். என்னை கொல்வதால் உனக்கு அதொன்றும் பயனில்லை. உன்னை கொல்வதற்கு ஒருவன் பிறந்திருக்கின்றான், அவன் இருக்கின்றான், மறைந்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு வானத்திலேயே நின்று கொண்டாள். கம்சனுக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கிருஷ்ணாவதாரத்தினுடைய தன்மையை ஆரம்பத்திலேயே மாயிதான். பிறப்பே மாயை, அவனுடைய வளர்ப்பும் நாளைக்கு மாயிதானே. தாய் யசோதை வீட்டிலே வளர்கின்ற ஒரு வாய்ப்பு. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொன்னான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்து தருக்கிழனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றடுமால். மகாவிஷ்ணுவாகி நெடுமால் கம்சனுடைய நெஞ்சத்தில் நெருப்பெண்ண நின்றவன். அழகாக சொன்ன, இருட்டிலே பிறந்தான், ஒரு இடத்திலே பிறந்தான், தேவகிக்கு பிறந்தான், யசோதி இடத்தில் வளர்ந்தான். ஐத்தான் தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர் தருக்கிழனாகித்தான் தீங்கு நினைத்தித்த கருத்தை பிழைப்பித்த கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றிடுவான் இவன். ஐத்தான் அவன் அன்றைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான். கொல்ல வேண்டும் அல்லவா? கம்சுனை எண்ணம் செயல் அத்தனையும், உணவை மறந்தான், உறக்கத்தை மறந்தான், நல்ல எண்ணங்களை மறந்தான், நாட்டினுடைய ஆட்சியை மறந்தான். 8வது குழந்தை எங்கே இருக்கின்றான், அவன் எப்போது வந்து விடுவானோ என்ற அச்சத்தால் நடுநடுங்கினான். அவன் எங்கிருந்தாலும் சரி அவனை கொல்ல வேண்டும் என்று கம்சன் அசுரர்களை ஏவி விட்டான். அந்த குழந்தை எங்கே இருக்கின்றது என்றும் சொல்லிவிட்டார்கள். நந்த கோகுலத்திலே வளர்கின்றது, இன்னார் நந்த கோகுலத்தில் வளர்கின்றது. இதை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு எண்ணம், எங்கேனும் இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஏதோ வடிவத்தில் இருந்தாலும் அதை கொல்ல வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு என்றான் கம்சன். பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள். எல்லோரும் ஆயர்வாடியிலே இருக்கின்ற பெண்களெல்லாம் வந்து பார்க்கின்றார்கள். உங்களிடத்திலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுகின்ற அடியேன் முழுமையும் சொல்லுவதற்கான ஒரு நாள் நிகழ்வல்ல. இந்த கிருஷ்ணாவதார நிகழ்வை உங்களிடத்திலே நான் பகுதி வாரியாக தொடர்ந்து அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அவதாரத்தினுடைய தத்துவத்தையும் அவதார மகிமையை பற்றியும் அவதாரத்தால் ஆயர்வாடியில் கண்டவர்கள் மகிழ்ந்த காட்சியும் உங்களிடத்திலே இன்றைக்கு நான் சொல்ல விழைகின்றேன். ஏனென்றால் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கண்ணனுடைய திருவவதாரத்தை உங்களிடையே சொல்ல இருக்கின்றேன். கண்ணன் பிறந்து விட்டான் சிறையிலே. அவனும் ஒருத்திக்கு மகனாக பிறந்து ஓரிரவில் ஒழித்து ஒருத்தி மகனாய் போய் வளர்ந்தான். கம்சனோ தன்னுடைய எண்ணத்தை எந்த வகையிலும் அந்த குழந்தையை கொன்றே தீர வேண்டும் என்று. பிறந்த குழந்தை என்ன உணவா உண்ணும்? பிறந்த குழந்தைக்கு பால் தானே வேண்டும். ஆகையினாலே பால் ஊட்டுகின்ற நிலையிலே என்ன நிலை இருக்கின்றதோ ஒரு கட்டளை இட்டானாம் கம்சன். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே தோன்றிய இந்த நட்சத்திரத்தில், இந்த நாளிலே தோன்றிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் கொன்று விடுங்கள், எங்கிருந்தாலும் சரி. இப்படி ஒரு கொடிய தண்டனை. கண்ணன் அவதாரமான நேரத்திலே அந்த துர்க்கையை அவன் பார்த்தான் அல்லவா? அந்த நாளை கணக்கிட்டு, அந்த நேரத்தை கணக்கிட்டு, இந்த நாளே பிறந்த குழந்தைகள் யாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக காவலர்களை விட்டு அசுரர்களை விட்டு ஏவினான்.
இப்பொழுது குழந்தை பிறந்தாச்சு. கண்ணன் அவதாரம் எடுத்து விட்டான். யசோதை இடத்திலே நந்த கோகுலத்திலே ஆயர்பாடியிலே பிறந்திருக்கிறான். இந்த குழந்தை பிறந்த உடனே ஆயர் பெண்கள் எல்லாம் வேகமாக ஓடி வந்து யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று முதிய பெண்கள் எல்லாம் ஓடோடி வந்து இந்த குழந்தையை நீராட்ட வேண்டும், பிறந்த குழந்தையை நீராட்ட வேண்டும் அல்லவா. நீராட்டுவதற்காக கடாரத்தில் நீர் காய்ச்சினார்களாம். கடாரத்தில் நீர் காய்ச்சி குழந்தையை எடுத்து அந்த தன்னுடைய இரு கால்களையும் இணைத்து வைத்து கண்ணனாகிய குழந்தையை நீராட்டுகின்றார்களாம் ஆயர்குலப் பெண்டிரெல்லாம். குழந்தை பிறகு, அதாவது குழந்தைக்கு நீராட்டுகின்ற பொழுது பிறந்த குழந்தையினுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக சுத்தப்படுத்துவார்கள். அப்படி மஞ்சளும் சாந்தும் வைத்து இந்த குழந்தைக்கு நீராட்டிருக்கின்ற பொழுது நாக்கு வலித்தார்களாம். அதாவது குழந்தையினுடைய வாய்க்குள்ளே விரல் விட்டு நாக்கை சுத்தப்படுத்துவார்களாம். இது குழந்தையை பராமரிக்கும் நிலை. குழந்தைக்கு நீராட்டுகின்ற பொழுது பிறந்த உலகத்துக்கு செய்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு. யசோதை அப்படி அந்த குழந்தைக்கு நீராட்டுகின்ற பொழுது அப்படியே அந்த அங்காந்த வாயிடை வாயை மேலாக தூக்கி உள்ளே ஒரு விரலை விட்டு நாக்கு வலித்தாளாம். வலித்த பொழுது அச்சம் கொண்டாள் யசோதை. என்ன அச்சம்? அந்த குழந்தைக்கு நாக்கு வலித்த பொழுது அவள் என்ன கண்டால் அச்சப்படுவதற்கு என்றால், வையம் ஏழும் கண்டால் அங்காந்திடும் வாயினுள்ளே, வையம் ஏழும் கண்டால் நாக்கு வலிக்கின்ற பொழுது உலகம் அவனுடைய வாய்க்குள் வந்தான். உலகமுண்ட பெருவாயன். அப்படிப்பட்ட அந்த உலகமுண்ட பெருவாயனுடைய வாயுக்குள்ளே அந்த உலகம் தெரிந்த பொழுது ஆயர்குல பெண்கள் எல்லாம் இவன் மாயன் நம் பிள்ளை என்பான், ஆயர் பிள்ளை அல்லன், இவன் மாயன் என்பான் எம்பிரான் என்பார். இவன் நிச்சயமாக ஒரு கடவுளாகத்தான் இருக்க வேண்டும், இப்படி எங்கேனும் உண்டா என்று நினைத்தார்களாம். அங்காந்திடும் வாயினுள்ளே வையமேழும் கண்டால் தேவி. ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த குழந்தையினுடைய காட்சியை கண்டு இவன் எம்பிரான், இவன் ஆயர் பிள்ளை அல்ல என்று எல்லோரும் அதிசயமாக பார்த்தார்களாம். சரி, குழந்தைக்கு நீராட்டியாச்சு. இனி குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நல்ல செல்வாக்குடையவர்கள். நந்தகோபன் குமரன் ஏராண்ட செல்வம். எப்படிப்பட்டவன்? நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் சொன்ன மாதிரி ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதிகம் போல் முகத்தான், நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று சொன்னது போல ஆயர்வாடி பெண்களெல்லாம் ஏரார்ந்த செல்வமுடையவர்கள், நிறைந்த செல்வமுடையவர்கள். இந்த குழந்தையை பார்த்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். இந்த குழந்தையை ஆளுக்காக ஒவ்வொருத்தரும் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த குழந்தையை எல்லாரையும் கண்டு மிரள வண்டுகள் போல் கண்கள் மிரண்டு பார்த்து கொண்டிருந்தான் இந்த கண்ணனாகி சிறு குழந்தை. அதாவது ஒரு பிறந்த குழந்தையை தொட்டிலில் இடுவது ஒரு நாள் உண்டு. பிறந்த உடனே யாரும் தொட்டிலில் போட மாட்டார்கள். 12ஆம் நாள், 10ம் கடந்த 12ஆம் நாள் என்பார் பெரியாழ்வார். 10ம் கடந்த 2ஆம் நாள் இந்த பிள்ளையை 12ஆம் நாள் தொட்டிலே கிடத்துகின்றார்கள். அதாவது பெயர் சூட்டுவதற்கு முன்னாக அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து புது தொட்டிலே சாமரம் அமைத்து அங்கே கோடித்து வைத்து இந்த குழந்தையை தொட்டிலில் இட்டார்களாம். இந்த குழந்தை என்ன செய்ததாம்? பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பேசாமல் படுத்துறங்கும் அல்லவா? இந்த குழந்தை அப்படி செய்யவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் இவையெல்லாம். அவன் என்ன செய்தான் என்றால், கொட்டில் போய் தொட்டிலே படுக்க வைத்தார்கள் குழந்தையை. இந்த குழந்தை கண்களை மிரள விழித்து கொண்டு எல்லாரையும் பார்த்து ஒரு சிறு புன்னகை. பிறந்த குழந்தை புன்னகைப்பது என்பதில்லை. கண்ணன் ஒரு சிறந்த குழந்தை, கண்ணன் ஒரு மாய குழந்தை. கண்ணன் அவதாரம் எடுத்ததே மற்றவரை மயக்குவதற்காகத்தான். பூபாரம் தீர்க்க புகுந்தவன் புயல் வண்ணன் ஆகியனாலே அவன் அந்த குழந்தையை பார்த்து எல்லோரும் அதிசயமாக பார்த்தார். இந்த குழந்தை தொட்டிலே போட்டவுடனே கால்களை உதைத்து கொண்டு அழுதது, சிரிக்கிறது. தொட்டிலே கிழிந்து விட்டது.
ஐயோ தொட்டில் கிழிந்து விட்டதே என்று பிள்ளை எடுத்து மடியிலே வைத்துக் கொள்ளலாம் என்றால், இடுப்பிலே வைக்கலாம் என்றால், பிறந்த குழந்தை அப்படியே அணைத்து பிடித்தாலாம் தாய் யசோதை. அடுத்து என்ன செய்வது? இறுக்கி பிடித்துக் கொண்டால்தான் இந்த குழந்தை விடாது என்று தன்னுள்ளே வைத்தாலாம். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து புல்கில் இருக்கை மறுத்திடும், ஒடுக்கி புல்கள் உதிரத்தே பாய்ந்திடும், இடுக்கில அமைய நான் மெலிந்தேன் நங்காய். இந்த பிள்ளை என்ன 12 நாள் தான் ஆச்சு இந்த குழந்தை பிறந்து, யசோதை இப்படி அழைச்சி போயிட்டாளே அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்களாம். அவன் சொன்னாலாம், கிடைக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து புல்கள் இடுப்பை மறைத்திடும், ஒடுக்கி புல்கள் உதிரத்தே பாய்ந்திடும், நான் என்னதான் செய்வேன் மிடு கீழாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இந்த குழந்தை எப்படி வச்சிருக்கிறதுனே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மெலிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணம்னா. சரி, இப்போ குழந்தையை தொட்டில் இட்டாச்சு. கண்ணன் பிறந்தான். கண்ணனை தொட்டிலே இட்டார்கள். ஆயர்வாடி பெண்கள் எல்லாம் அவனை நீராட்டி தொட்டிலில் இட்டு அங்கே அவனை தூங்க வைப்பதற்காக பாடுகின்றார். எப்படிப்பட்ட தொட்டில்? ஆயர்வாடியிலே கண்ணனுக்கு கிடைத்த தொட்டில் பெரியாழ்வார் சொன்ன மாதிரி சாதாரண தொட்டில் அல்ல. ஆயர்வாடியிலே இருக்கின்ற பெண்கள் அமைத்து கொடுத்த தொட்டில் அல்ல. யாரடா இந்த கண்ணனுக்கு தொட்டில் அமைத்து கொடுத்தார்கள் என்றால் சாதாரணமானல்ல. எந்த மாதிரி தொட்டில்? மாணிக்கம் கட்டி தங்கம் வைரம் மேடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சீரு தொட்டில், பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தாரோ, மாணிக்கூரலனே தாலேலோ, வையம் அழந்தானே தாலேலோ. ஆயர்வாடியிலே கண்ணனை தொட்டிலே இட்டு யசோதை வாயிலாக பெரியாழ்வார் கட்டுகின்றார். மாணிக்கம் கட்டி தங்க வைரம் விடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில், பேணி உனக்கு பிரமன் விடு தந்தானோ, மாணிக்குரலனே தாலேலோ, வையம் அளந்தானே தாலே. ஒரு காலத்தில் இந்த வையகத்தை அளந்தவன் அல்லவா, இந்த வையகத்தை உண்டவன் அல்லவா, இந்த வையகத்தை உமிழ்ந்தவன் அல்லவா. ஆகையினாலே மாணிக்கம் கட்டி தங்க வைரம் விடை கட்டி பிரமதேவனே தொட்டில் அமைத்து கொடுத்தான் என்று பாடுகின்றார் பெரியாழ்வார். கண்ணனை தூங்க வைத்தார்கள். தூங்கிவிட்டான். தூங்கிய குழந்தைக்கு கம்சனுடைய எண்ணத்தின்படி போதனை வருகின்றாள். அதைத்தான் ஆண்டாள் பேய்மலை நஞ்சுண்டு பேயை அனுப்பி மாதவாக வந்தால் யசோதையின் உருவத்தை போல் வந்தவர் தொட்டிலே இருந்த குழந்தையை எடுத்தாள். யாரும் பார்க்காத வண்ணமாக மறைவிடத்துக் கொண்டு போய் அவனுக்கு பால் ஊட்டினால் குழந்தையோ சிரித்து கொண்டே குடித்தது. போதனை நினைத்தால் கம்சனுடைய எண்ணம் நிறைவேறிவிடும். இந்த குழந்தையை இன்றைக்கு நாம் கொன்று விடுவோம் என்று நினைத்தார். மறைவாக போக 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 அவளுடைய எண்ணம் வெகு தூரம் செல்ல செல்ல அந்த மறைவிடத்திலே அமர்ந்து போதனை பால் கொடுத்த பொழுது பூதனையை கொன்று போதனையின் மார்பில் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தது இந்த சிறு குழந்தை. தொட்டிலே குழந்தையை காணவில்லையே என்று எல்லோரும் தேடுகின்ற பொழுது இதோ இங்கிருக்கின்றான் என்று ஊரார் சொல்ல அங்கு போய் பார்த்தால் ஒரு பூதனையின் மேல் இந்த குழந்தை சிரித்து கொண்டிருந்தது என்ற பொழுது இந்த காட்சி யசோதைக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த இரவு கொண்டு வந்து குழந்தைக்கு பயந்து விட்டானோ என்று திருஷ்டி கழித்தார்களாம். திருஷ்டி கழித்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலாக ஐந்தார் ஒன்றாக சொன்ன பேய்முலை நஞ்சுண்டவன் இவன். அது மட்டும் கள்ள சகடம் களக்கொலிய காலோச்சி சகடாசுரன் என்று சொல்லக்கூடியவன் படுத்திருக்கின்ற தொட்டிலுக்கு சக்கரமாக இருந்து அப்படியே உருட்டி கொண்டு போய் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தவன். அப்படி சகடாசுரனையும் இந்த கண்ணன் கொன்றான். சிறுபிள்ளையா திருந்த பொழுதே இவனுக்கு பல்வேறுபட்ட இன்னல்கள் கம்சனால் கொடுக்கப்பட்டது. அசுரனாக ஒரு கன்று வந்து கன்று வடிவத்தில் அசுரன் வந்தான். அந்த கன்றை மேலே தூக்கி வீசி விலாங்கனி ஒதித்தான். நச்சு பொய்கையிலே நச்சினை கலந்து ஆயர்கள் எல்லாம் குடிப்பதற்கின்ற நீரை அவர் நச்சாக்கினான். இந்த நிலைகளையெல்லாம் மாற்றுகின்ற தன்மை ஆணிரைகளை காத்தவன் இவன். ஆயர்வாடியிலே இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வேலை என்றால் தாராளமாக ஆயர்கள் பேடையிலே எந்திரிச்சு எல்லாம் குளிப்பது என்பது அவருடைய காரியத்தில் அல்ல. அவர்கள் குளிர்காலத்தில் எழுந்து அந்த ஆணிரைகளை மேய்ப்பது அவர்களுடைய வேலை. வருவார்கள். அந்த பிற்பகல் வந்தவுடனே அவர்கள்
நீராடுவார்கள், உண்பார்கள், இதை செய்வார்களே தவிர அவர்களுக்கு அந்த வேதங்கள் படிப்பதோ, வேள்விகளை செய்வதோ, பக்தியோடு இருப்பதோ, இறைவனை வணங்க வேண்டும் என்று நினைப்பதோ தெரியாத ஒரு இனம். அந்த இனத்திலே தான் தெய்வமே தோன்றியிருக்கிறான். அந்த ஆணிரைகளை காப்பதற்கென்றே பிறந்திருக்கின்றான். ஆணிரைகளை மேய்ப்பதற்கும் காப்பதற்கும் நின்றவன். அப்படி நின்ற காலத்தில் தான் எல்லா வகையிலும் அவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அன்றி உலகமனம்தான் குன்று குடையாக எடுத்தான். கோவர்த்தனகிரியவே குடையாக எடுத்தவன். இந்த குழந்தையினுடைய தன்மையிலே, அதாவது குழந்தையினுடைய பருவங்கள் 10 என்பது ஒன்று உண்டு. ஒன்று காலப்பருவம், அடுத்ததாக குழந்தை மெதுவாக எழுந்து மண்டி போட்டு அமர்ந்து தலையாட்டி கொண்டு தவள ஆரம்பிக்கும். அது செங்கீரை பருவம் என்பார்கள். அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு பருவத்தையும் யசோதை ரசித்தவள். 10 பருவங்களையும் யசோதை ஆக்கிய தாய் பார்த்து ரசித்தவள். அந்த குழந்தையை பார்த்தவள் கேட்கின்றாள், வேடமும் ஏழ்விடையும் இம்மளந்தவனே, ஆயர்கள் போரேரே அடுக செங்கீரை. எங்கே? வேடமும் ஏழ்விடையும் விம்ம அளந்தவனே, ஆடுக ஆடுகவே, என் முன்னால் ஆடி வருவாயாக, ஆடி வருவாயாக என்று தாய் அந்த செங்கீரை பருவத்தை ரசிக்கின்றாள். அடுத்து குழந்தை மெல்ல எழுந்து நடக்கின்றது, எழுகின்றது, விழுகின்றது பருவத்தை. இந்த பருவ நிலைகளை கண்ணனுடைய அவதார லீலைகளாக உங்களுடைய முதல் பாகமாக அடியேன் விளக்குகின்றேன். அடுத்து வருகின்றவை அனைத்தும் தொடர்ந்து பாகமாக பிரித்து சொல்லப்படும் என்பதும் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த குழந்தை ஒவ்வொரு பருவத்தில் என்ன வளர்ச்சி அடைகின்றது, அந்த வளர்ச்சி காலத்தில் அவனுக்கு என்ன இடைஞ்சல் வருகின்றது என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். குழந்தை மெதுவாக எழுந்து நடந்து வருகின்றது. நடக்கின்ற பொழுது இந்த குழந்தை மெதுவாக நடக்கின்ற பொழுது கீழே விழும், எழும். இந்த குழந்தை ஏன் விழாமல் இப்படி மெதுவாக வருகின்றது என்றால், அவனுடைய 2 பாதங்களிலே சங்கு சக்கர லட்சணை உண்டு. ஒரு காலின் பாதத்தில் கீழ்பாகத்தில் சங்கு, ஒரு பாகத்தில் சக்கரம். லட்சினை பதித்து நடந்தான், தளர் நடை நடவானோ என்று கேட்பாள் யசோதை. அது நடை கற்ற பொழுது இந்த குழந்தை என்ன செய்ததுன்னா, மெதுவாக எழுந்து நடந்து வந்ததா. அசுரர்கள் 2 பேர் மருத மரங்களாக நின்றார்கள். இந்த குழந்தை நடந்து வருகின்ற பொழுது அந்த நடை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு தன்மைக்கு சொல்வார், அவன் மண்ணுண்டதாக பலராமன் சொன்ன பொழுது ஒரு தண்டனையாக இந்த தாய் யசோதை சிறுபிள்ளையின் வாயை திறந்து மண்ணுண்டாயா என்று கேட்டார். இந்த குழந்தை வீதிக்கு நடந்து பழகணுன்னே வீதிக்கு போயிடுச்சு. வீதிக்கு போன மண் எடுத்து சாப்பிட்டது. இவன் மண்ணை சாப்பிட்டுட்டான்னு வந்து பலராமன் சொன்னான். சொன்ன உடனே தாய் ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை மிரட்டி வாயைத்திற என்று வாயை திறந்த பொழுது வையமேழும் கண்டாள். உலகம் 7 அவன் வாயினுள்ளே இருந்தது. அந்த 7 உலகத்திற்குள்ளும் ஒரு மதுராபுரி இருந்தது, ஆயர்பாடி இருந்தது. ஆயர்பாடியிலே நந்தகோபன் வீடும் இருந்தது. அந்த நந்தகோபன் வீட்டிற்கு முன்னால் ஒரு யசோதையாக்கிய பெண் ஒரு குச்சியை வைத்து மிரட்டி கொண்டு ஒரு குழந்தை முன்னால் இருப்பதையும் அந்த தாய் பார்த்தாள். அவன் வாயுக்குள்ளே தாய் யசோதை மிரட்டுவது கூட இருக்கின்றது என்று சொன்னான். அவன் எப்படிப்பட்ட குழந்தையாக இருப்பான்? அதனால கோபம் கொண்ட இந்த தாய் ஒரு பெரிய தாம்பு கயிறு எடுத்து அவனுடைய இடுப்பிலே சுற்றி இந்த மரத்திலே கட்டினான். அது 2 மரம், மருத மரம், அசுரர். அவன் உருளிலே கட்டினான். இடுப்பிலே தாம்பு கயிற்றை கட்டுகின்ற பொழுது அந்த முடி போடலாம் என்று நினைக்கும் பொழுது கயிறு போதவில்லை. தாய் யசோதைக்கு உயர்த்தி விட்டது. கயிறு மாற்றி 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 கொண்டு வந்து இந்த இடுப்பிலே கட்டினாள். மாற்றிய அந்த கயிறு தாய் கருணை உள்ளம் படைத்தவளா, ஒரு குழந்தை கருணை உள்ளம் படைத்ததா என்று பார்ப்பதற்கு பதிலாக இங்கே கண்ணன் கருணை காட்டினான். நம்முடைய தாய் ஓடி ஓடி இந்த கயிற்றை எடுத்து வருகிறாளே, நம்மை கட்டி வைப்பது பாவம், விட்டு விடலாம் என்று சொல்லி தான் எடுத்து வந்த கயிற்றை போதுமான அளவுக்கு அவன் அருள் செய்தான். அப்படி கட்டிய உடனே யசோதை உள்ளே போனான். மெல்ல தளர் நடை நடந்தவனாயிற்றா, மெதுவாக நடந்து வந்தான். அந்த உரலையும் உருட்டி கொண்டு
தன் இடுப்பிலே கட்டியிருக்கின்ற கயிற்றையும் சுமந்து கொண்டு அப்படியே மெதுவாக வந்தவன் அவன் நடைபடந்த பருவம் எப்படி இருந்ததுன்னா, மருதம் ஆரிய அற்றவன் மருதம் ஊரிய வற்றவன் கம்சாரை வஞ்சனையால் செற்றவன் மதுரா ஊரி கொற்றவன் நடை ஊரிய கற்றவன் மருதம் ஊரிய நடை கற்றவன். அந்த மருத மரங்கள் இரண்டும் முறிந்து போகின்ற மாதிரி அந்த உரலை இழுத்து கொண்டு வருகின்றான். எப்படிப்பட்டவன்? கம்சனை வஞ்சனையால் செற்றவன். அந்த கஞ்சனையே வஞ்சனையினால் அந்த சிறையிலிருந்து வெளியேறி வந்தவன். யார் இவன்? மதுரா பூரி கொற்றவன். தளர் நடை நடந்த பருவத்தை தாய் யசோதை ரசித்தாள். வையமேனும் கண்டாள், பிறந்தன்றே கண்டாள். இன்றைக்கு மண்ணுண்ட அந்த வாயிலிருந்து தன்னுடைய வீடும் தானும் தன் கையிலே இருக்கின்ற பிரம்பும் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தாள் தாய் யசோதை. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, தேவாதி தேவர்களுடைய மனைவிமார்கள் கூட இந்த உலகத்திலேயே இவனை மகனாக பெறுவதற்கு பெற்றார்களோ வளர்த்தார்களோ? பெற்றவளோ தேவகி, வளர்ப்பவளோ யசோதை. இதில் யார் கொடுத்து வைத்தவர்கள்? நாம் கொடுத்து வைக்கவில்லையே என்பதனால் தான் பின்னால் வந்த ஒரு பாடலாசிரியர் சொன்னார், இந்த தாய் என்ன தவம் செய்தாள்? என்ன தவம் செய்தனை யசோதா? நீ என்ன தவம் செய்தாய் இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்று உலகத்தால் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவள். இந்த குழந்தை நல்லா விளையாட்டு, அடுத்து குழந்தை உட்கார்ந்து விளையாடும் பொழுது கைத்தட்டு இதெல்லாம் சொல்லுவார்கள். அது சப்பானி என்று சொல்லுவார்கள். கைத்தட்டு நாம் குழந்தைக்கு கை வீசம்மா கை வீசு சொல்லித்தரோம். அந்த மாதிரி கண்ணனுக்கு சப்பானி கொட்டியர்கள் என்று சொன்னவன். குழந்தைக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சடங்குகளை செய்தவள் யசோதை. காலப்பருவம், செங்கீரை பருவம், சப்பானி பருவம், அடுத்து காப்பு பருவம். தன்னுடைய கைகளுக்கு அந்த அணிகலன்களை அணிவித்து அழகு பார்த்தவள் யசோதை. அதாவது குழந்தைக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவளை ஐம்படைத்தாளி, திருஷ்டிப்படாமல் இருப்பதற்காக ஐம்படைத்தாளி எல்லாம் செய்து இந்த குழந்தைக்கு அவள் சிறப்பு செய்தவள் தாய் யசோதை. இப்படி பல வண்ணங்களாக யசோதை வளர்க்கின்ற பொழுது இந்த குழந்தையினுடைய தன்மை புழுதியில் விளையாடுகின்ற பொழுது மேனியெல்லாம் புழுதி படிந்து வரும். அவள் கூப்பிடுகின்றாள், நீ நீராட வேண்டும் அல்லவா? இன்று நீ பிறந்த திருவோணம், நீராட வேண்டும், ஏன் வெளியில் செல்கின்றாய் என்று குழந்தையை பராமரிப்பாக கூட்டு வந்து, உனக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன், நெய்யடை அப்பம் சுட்டு வைத்திருக்கின்றேன், வேண்டுமெல்லாம் தருவேன், உண்ண கனிகள் தருவேன், இன்று நீ நீராட வேண்டும் என்று குழந்தையை குளிக்க நினைக்கின்றார். அப்படி குளிக்க நினைக்கின்ற பொழுது மற்ற பெண்களெல்லாம் சிரிப்பார்களாம். அவர்களெல்லாம் எப்படி சிரிக்கின்றார்கள்? இவனுடைய மேனி எனக்கு அழகுதான், என் பிள்ளை எனக்கு அழகு. ஆனால் ஊரார் பார்க்கின்ற பொழுது சிரிக்கின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கக்கூடாது, நீ நீராட வேண்டும் என்று பிழந்தைக்கு நாள்தோறும் நீராட்டுவாள், அஞ்சனமை தீட்டுவாள், குஞ்சு புனைவாள். அஞ்சனம் தீட்டி குஞ்சு புனைந்து மலர் சூட்டி மங்களமாக இருக்கின்ற ஆபரணங்கள் அனைத்தையும் போட்டு இந்த குழந்தையை அழகு பார்ப்பவள் தாய் யசோதை. அப்படி யசோதை இந்த குழந்தையை எப்படி வளர்க்கின்றாள் என்று ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டுமே சொல்வதற்கான நேரமாக இருப்பதால் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மேலும் கேட்கலாம். கண்ணனுடைய அவதாரத்தில் பாலகிருஷ்ணன் லீலைகள் இவையெல்லாம். இந்த பாலகிருஷ்ண லீலைகள் பார்க்கின்ற பொழுது இவன் அடுத்தவர் வீட்டிலே என்ன செய்வான்? வெண்ணையும் நெய்யும் பாலும் திருடி உண்பான். அதற்கெல்லாம் ஒரு தண்டனை யசோதை கொடுப்பாள். கட்டெரும்பை பிடித்து கொண்டு போய் கன்றுக்குட்டியின் காதுக்குள்ளே விடுவான். கன்றுக்குட்டியினுடைய காதுக்குள்ளே கட்டெரும்பியை விட்டு விடகு அந்த எருதுகளின் வாளிலே ஓலை கட்டி விடுவான். இவையெல்லாம் யார் செய்தார்கள் என்றே தெரியாது. இவையெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான கண்ணபிரான் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறு லீலைகள் எல்லாம் பாலகிருஷ்ண லீலைகள். கண்ணன் திருவனாக இருந்த பொழுது என்னெல்லாம் செய்தான் ஆயர்வாடியிலே செல்லுகின்ற பொழுது பெண்களிடத்திலே எப்படி செய்தான், என்ன கொண்டு போய் கொடுப்பான், பெண்களை எப்படி ஏமாற்றினான் என்றெல்லாம் பாலகிருஷ்ணனுடைய லீலைகளிலே சொல்லுவான். பெண்களை ஏமாற்றுவதல்ல, இவனை கண்டு இவன் அழகிலே மயங்கி அவர்கள் இவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்றிருப்பார்கள். தயிர் வைத்திருப்பார்கள், தன்னையும் அறியாமல் அவனுக்கு கொடுப்பார்கள்.
பால் குடம் வைத்திருப்பார்கள். அவளையும் அறியாமல் அந்த கண்ணன் முன்னால் பால் குடத்தை வைத்து விடுவார்கள். எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு விடுவான் நண்பர்களோடு சென்று. அங்கங்கு சென்று சென்று அவன் செய்கின்ற சிறுபிள்ளை தனங்கள் எல்லாம் இந்த தாயிடத்திலே வந்து சொல்லுவார்கள். இவற்றை தாய் யசோதை ஏற்றுக்கொள்வாளா என்பதை அடுத்த பாகத்திலே உங்களிடத்திலே சொல்லலாம் என்று கருதுகின்றேன். இன்று ஆயர்பாடியிலே ஆயர் வீடுகளிலே சென்று பாலகிருஷ்ணனாகிய இந்த கண்ணன் செய்த லீலைகளை உங்கள் முன்னிலையில் சொல்லுகின்றேன். நாளை இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், ஆயர்குல பெண்கள் எல்லாம் யாரிடத்திலே வந்து முறையிடப் போகின்றார்கள், அந்த முறையீட்டை கேட்ட தாய் யசோதை என்ன செய்ய போகின்றார் என்பதை தொடர்ந்து உங்களிடையே பேசுவதற்கு நாளை என்று சொல்லி இன்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.